ஸோ இந்த சனி பயிற்சி வீடியோவில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த பல ஜோதிடர்கள் இன்னும் பேசவே இல்லை. இந்த சனி பயிற்சி அன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்குகிறது. சனிக்கிழமை வருகிற அமாவாசை அன்று, சனி பயிற்சி அன்று வருகின்ற அமாவாசை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த சனிக்கிழமை கர்மா சம்பந்தப்பட்ட கிரக நாதனான சனி பகவான் போரையில், அதேபோல் சனி பகவானுடைய நாளில் சனி பயிற்சி அன்றே நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுத்தீர்கள் என்றால் திறன் பேசி ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன? மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சனி பகவான் சனி பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ யூடியூப்பை திறந்தாலே சனி பயிற்சி சனி பயிற்சி சனி பயிற்சி, இதில் ஊடாலே பார்த்திங்கன்னா இது இப்போ ஆரம்பிக்கப்பட்ட வீடியோ பதிவு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 மாத காலமாகவே சனி பயிற்சி வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது. சனி பயிற்சி மார்ச் 29, 2025 சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 6-7 மாதம் முன்னாடியே இப்போ அப்டேட் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஜோதிடர்கள் அப்டேட்டு, மக்கள் அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி வீடியோ பதிவுகள் நிறைய வருது. ஸோ இந்த சனி பயிற்சி வீடியோவில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த பல ஜோதிடர்கள் இன்னும் பேசவே இல்லை. இந்த சனி பயிற்சி அன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்குகிறது. மார்ச் மாதம் 28ஆம் தேதி சரியாக 7:55 PM இரவு நேரத்தில் அமாவாசை ஆரம்பிக்குது. இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தாலும் எப்பவுமே பார்த்திங்கன்னா முதல் நாள் ஆரம்பிக்கிற அமாவாசைக்கு அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு முக்கியத்துவம் எடுக்கிற கிடையாது. அதாவது தர்ப்பணங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே அதிகமாக முக்கியத்துவம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தர்ப்பணங்கள் கொடுக்கறது, திதி கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும்னா மறுநாள் கிட்டத்தட்ட சூரிய உதயம் ஆகும்போது எந்த நாள் முழுமை பெறுகிறதோ அந்த நாளை என்ன பண்ணலாமா, நம்ம அமாவாசையை எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலையில் சனிக்கிழமையில் முழு அமாவாசை அப்படிங்கிறத இருக்கிறோம். ஸோ இந்த சனிக்கிழமை அமாவாசைங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அமாவாசை அப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதுங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் இந்த சனிக்கிழமை வருகிற அமாவாசை அன்று, சனி பயிற்சி அன்று வருகின்ற அமாவாசை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எதனால் மிஸ் பண்ணுங்கள், இவனால் நான் திதி தர்ப்பணம் கொடுத்தேன், என் முன்னோர்களுக்கு கொடுக்கல, இவனால் நான் கொடுக்காம முயற்சி எடுத்தேன், கொடுக்க முடியல. ஸோ மேபி ஏதாவது இருக்கலாம். இத்தனை நாள் கொடுத்தவங்களும் ஓகே, இல்லை கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுத்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க உறுதியாக இன்று, அதாவது இப்போ நம்ம பேசுகிற விஷயம், இன்று பேசுகிற விஷயம் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எல்லாருக்கும். மார்ச் 29ஆம் தேதி அதிகாலையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு, அதாவது அப்பா இல்லாதவங்க யாருனாலும் அப்பாவுக்கு, அவங்களுடைய முன்னோர்களுக்கு, அவங்களுடைய உறவில் உள்ள தன்னை விட்டு பிரிந்த ஆத்மாக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி திதி தர்ப்பணம் கொடுப்பதனால் என்ன மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷன் ராசியில் 10ஆம் இடம் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். சனி பகவான் யாருடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய குழந்தை. அப்போ சனிக்கும் சூரியனுக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் 2 பேருமே பர்ஃபெக்டான. சூரியன் ஒரு விதத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவார்னா, சனி பகவானும் தன்னுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்துவார். ஸோ அப்படி இருக்குன்னு சூழ்நிலையில் இந்த சனிக்கிழமை கர்மா சம்பந்தப்பட்ட கிரக நாதனான சனி பகவான் போரையில், அதேபோல் சனி பகவானுடைய நாளில் சனி பயிற்சி அன்றே நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு
திதி தர்ப்பணங்களை கொடுத்தீர்கள் என்றால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் கொடுத்த செயல்பாடுகளில் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை எப்படி நம்ம ஆசீர்வாதம் மூலமாக எப்படி உணர முடியும்னா, இந்த திதி தர்ப்பணம் கொடுக்காத குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் போராட்டத்தில் இருப்பாங்க. எது எடுத்தாலும் எந்த கிரக பயிற்சிகள் ஏற்பட்டாலும் சரி, சுய ஜாதகத்தில் எவ்வளோதான் வலிமையாக இருந்தாலும் சரி, போராட்டம், கஷ்டம், கவலை, ஒரு கண்ணீரோடு இருப்பாங்க. அப்போ நம்ம சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கவில்லை. சில கிரக அமைப்புகளை நம்ம பார்ப்போம். சூரியன் ராகு, சந்திரன் ராகு, சூரியன் கேது, இப்படி நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தை துல்லியமாக நிர்ணயம் பண்ணும். ஸோ அப்போ கேட்கும்போது என்னங்க உங்களுடைய முன்னோர்கள் யாரும் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வழங்கலை, நீங்கள் திதி தர்ப்பணம் உங்கள் அப்பா கொடுத்தாங்களான்னு கேட்டால் எங்கள் அப்பா இருக்க வரை எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா கொடுக்கல, ஸோ நீங்கள் பாட்டிக்கும் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல, இப்போ எங்கள் அப்பா இல்லை நானும் கொடுக்கல அப்படிம்பாரு. ஸோ அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மளோட கிளைண்ட்டை நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிளைண்ட்டை நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு உங்கள் தகப்பனாருக்கு திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உணரணும்னு சொல்லி நம்மகிட்டே சொல்லியிருக்கேன். இந்த திதி தர்ப்பணம் எப்படி கொடுக்குறது, எந்த வகையில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமை வர சனிக்கிழமை மார்ச் மாதம் 29ஆம் வருகின்ற சனிக்கிழமை வச்சு நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம அதை தான் வச்சு மெயினாக வீடியோ ஷூட் பண்ணுறோம். இந்த அமாவாசை வரும்பொழுது அதிகாலையில் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற கடற்கரை, ஆற்றங்கரை சம்பந்தப்பட்ட பகுதியில் போய் அங்கே உள்ள ஐயர்கள் இருப்பாங்கள்ல அவங்களோட கொடுத்து உங்களுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுடைய பெயர்கள்லாம் சொல்லி, உங்களுடைய உடன்பிறப்பில் யாரும் இல்லைன்னா அவங்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது அவர்களுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆத்மாவானது வந்து பார்த்திங்கன்னா பூமியை சுற்றி இறங்கி வந்து செயல்படுவதற்கான நாளே அமாவாசை தான். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேரம்பேத்திகள் நம்மளை கவனிக்காங்களா, நமக்கு ஏதாச்சும் ஒரு சரியான ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா சோமஸ்து அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக வாங்க முடியும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு மிகப்பெரிய தாரப்பிரியம் வந்து உறுதியாக ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக இயங்கும். சரி, திதி தர்ப்பணம் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், அதோட நிறுத்தினா நல்லா இருக்குமா, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செய்யலாமா, இந்த சனிக்கிழமை வருகிற அமாவாசை நாள் அன்று நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செய்யலாமா, செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா, ஒரு நல்ல கர்ம வினைகளை என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னா, ஸோ ஒரு பக்கம் திதி கர்மா கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்துடுங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு அன்றைய நாளில் முதலில் சாப்பாடு செஞ்சு காக்காக்கு சாப்பாடு வைங்க. எள் சாப்பாடு கொஞ்சமாக செய்யுங்க. எள் கலந்த சாப்பாடு கொஞ்சமாக செஞ்சு காக்காக்கு முதல் சாப்பாடு வச்சுருங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு செய்கிற அந்த வீட்டில் உள்ள பெண் மேக்ஸிமம் வந்து அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு செய்யலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா வயிறார ஒருத்தவங்க அதாவது வெறும் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணிவிட்டு அதை நமக்கு வச்சு நம்மலாம் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிடணுங்கிறது சரியான சூழ்நிலை கிடையாது. எப்பவுமே அவங்க வயிறு நிறைஞ்சு அந்த அதாவது பூஜை பண்ணுறக்கூடிய சாப்பாடு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சாப்பிட்டுட்டு அவங்க பூஜை பண்ணுறக்கூடிய சாப்பாடை செஞ்சு காக்காவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் கொடுத்துட்டு அவங்க சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வச்சுட்டீங்க, படையல் வச்சுட்டீங்க, சாமி கும்பிட்டீங்க, சாப்பிட்டீங்க. இதை தவிர்த்து இன்னும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோரமாக சாலையோரமாக ஆதரவற்ற முதியவர்கள், ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் வந்து 2 சாப்பாடு கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசத்துடன் சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், காய்கறிகள், அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம். இது வந்து இலையில் வச்சு ஒவ்வொரு பெரிய முதியவர்களுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ரோட்டில் வந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டாலும் சரி,
உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டதுக்குரிய அர்த்தம். வெறும் பேப்பரில் கட்டி கொடுக்குறதை விட வாழை இலை விரித்து வாழை இலையில் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிங்கன்னா அவங்களுடைய மனசார அவங்க சாப்பிட்டு ஒரு ஆத்ம திருப்தி அடைவாங்க பார்த்தீங்களா, அந்த திருப்தியே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை. அதுக்கடுத்தபடியாக ஊனமற்றவர்களுக்கு ஆடைகள் வழங்கலாம். இந்த அமாவாசை நாளன்று ஊனமற்றவர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆடை, ஏதாவது நல்ல ஆடைகளை கொடுக்கலாம், அல்லது புதிய ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த அமாவாசை சனிக்கிழமை வருகின்ற அமாவாசை திதியானது சனி பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்ற திதியால் இருப்பதனால் நீங்கள் உதவிகள், தர்ப்பணம் இந்த ரெண்டையும் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றிகளை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவும் இறை அருள் மூலமாகவும் சனி பகவானின், அதாவது நவகிரகத்தில் கர்மகாலனாகிய சனி பகவானின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மிக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.